ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நாள் ஆசை செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்ட்டு செய்யவே முடியல. சரி, இன்றைக்காவது கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் ரெண்டையுமே ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஸோ அதனோட ஸ்டார் பூவு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையுமே பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி, ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். நன்கு வணங்குற அளவுக்கு வதக்கி விடணும். ஸோ அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விடணும். ஸோ அதேமாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் கேரட்டு இது எல்லாமே அப்போ தான் நல்லா வணங்கும். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்களே வீட்டிலேயே அரைச்சிருந்தோம். ஸோ அதை இப்போ சேர்த்திக்கோணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி போட்டு அப்புறம் நல்லா கிளறி விட்டுறணும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வணங்கும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கப்புறம் பட்டாணி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையுமே சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பட்டாணியுமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் பட்டாணி வேகும். ஸோ அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை, ஸோ ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருந்ததாக ஸோ அது நல்லா வணங்கும். ஸோ அப்போ தான் அந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு அந்த ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நாங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கறி மசால் பொடி, பிரியாணி பொடி, ஸோ இது எல்லாத்தையுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அந்த பட்டாணி, கேரட்டு, ஸோ இது எல்லாமே அந்த எண்ணெயில் ஸோ நல்லா அப்படியே வணங்கும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக நாங்கள் ஜிலேபி போட்டுக்கிட்டோம். ஸோ கலர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் லைட்டாக ஜிலேபி போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடியுமே இருந்துச்சு. ஸோ அதையுமே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி நல்லா வணங்கட்டும் அப்படின்ட்டு நல்லா கிளறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஸோ அதையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அரிசி அரைப்படி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி ஸோ 2-3 தடவை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் குக்கரில் எல்லா அரிசியுமே போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸோ அதை அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ தான் அந்த ஜிலேபி பொடி இது எல்லாமே ஃபுல்லாக கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸோ குக்கர் மூடியை நல்லா டைட்டாக போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் விசிலை போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு ஸோ காட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்த்து ஒரே இலையில போட்டு